ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம சேது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா நமக்கு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்டேயுமே ஐடியா கேட்குறாங்க. கருப்பு இருந்துட்டு, மாப்பிள்ள நானே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கேன், கல்யாணம் நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வேறு மாப்பிள்ள, இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஐடியா தோண போகுது? எனக்கு எந்த ஐடியாவும் வரல மாப்பிள்ள. என்னமோ உன் தலையெழுத்து அப்படி, இந்த தாமரையை கல்யாணம் பண்ணுன்னு கஷ்டப்படணுன்ட்டு உன் தலையில் எழுதியிருக்கு போல, வேறு வழியே இல்லை. அவ்வளோதான், கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேது இருந்துட்டு, மாமா அப்படியெல்லாம் பேசாத மாமா, கண்டிப்பாக தாமரைக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த கடவுள் ரூபத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை அந்த கடவுள் வந்து நிறுத்துவோம் மாமா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த கடவுள் மேலே. தமிழ்ச்செல்வியுமே அப்படி தான் சொல்லியிருக்கா. நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து நம்மளை கைவிடாது மாமான்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக நானும் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே நம்ம சேதுவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ஆறுமுகமும் அவங்க அக்காவும் நம்ம செல்லப்பாண்டியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகத்தோட அக்கா வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 10-15 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. மயங்கி விழுந்த ஆறுமுகத்தோட அக்காவை நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் அப்பாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது கரெக்டான சமயத்துக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க உயிரை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஆறுமுகத்தோட அக்காவுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல, இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு அவங்கள பார்த்து நன்றி சொல்லணுங்க்கா, உன் உயிரவே காப்பாற்றிருக்காங்க. நீ இல்லைன்னா குழந்தைய யார் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? நீ தான் நல்லா பார்த்து பத்திரமா வளர்ப்ப. நீயும் இல்லைன்னா நான் எப்படிக்கா பார்த்துக்க முடியும்? எப்படியோ உயிரை காப்பாற்றினவங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நம்ம எந்த உதவி வேணாலும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்லியே ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஆறுமுகமும் அவங்க அக்காவும் செல்லப்பாண்டி வீட்டுக்கு வராங்க. இங்கே செல்லப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே செல்லப்பாண்டி வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே ஆறுமுகமும் அவங்க அக்காவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே இங்கே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, வாமா இப்போ உன் உடம்பு எப்படி இருக்குது, வா உள்ளே வந்து உட்காரு வா, இப்போ உன் உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட, ஏய் இங்கே வா, வெளியே யார் வந்திருக்காங்கன்னு பாருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. வாமா நல்லா இருக்கியா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களே, எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா கிட்ட, அம்மா எப்படியோ தெய்வம் போல் வந்து என் அக்காவை காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் இல்லைனா என் அக்கா மயங்கி அன்றைக்கே அக்காவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்கும். நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து அக்காவோட உயிரை காப்பாற்றிட்டீங்க. அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் டாக்டர் சொன்னாங்களாம். அதுக்கான பணத்தை தான் நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணம் சேர்ந்ததும் கண்டிப்பாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். அந்த கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் ஆறுமுகத்தோட அக்காவை காப்பாற்றுறதுனால நம்ம செல்லப்பாண்டிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிறது தானே, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி விடுறாங்க. நம்ம ஆறுமுகம் அவங்க அக்கான்னு 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புறப்ப இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேருந்து நம்ம செல்லப்பாண்டிக்கு கால் வருது. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்கள் என்ன தான் ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கேயும் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். இப்போது நீங்களும் அந்த சாமியும் தான் எனக்கு துணையாக இருக்கணும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போ வரைக்கும் அமைதியாகவே இருக்கீங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செல்லப்பாண்டி இருந்துட்டு கண்ணில் தண்ணி வந்துடுது. இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாக அப்போ உன் புருஷனுக்கு நடக்கிறக்கு கல்யாணத்தை
கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம்மா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்லப்பாண்டி வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே ஆறுமுகத்தோட அக்கா இருந்துட்டு இங்கே செல்லப்பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, ஐயா என்னங்கய்யா ஆச்சு, எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, தமிழ் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஃபோனை வை, நான் அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா கிட்ட செல்லப்பாண்டி இருந்துட்டு, இல்லைம்மா என் பொண்ணுக்கு ராஜாங்க ஐயா வீட்டு பையனுக்கும் எப்போவோ கல்யாணம் நடந்துருச்சு, அவர் அமைச்சராக தான் இருக்கார், இப்போ என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் 2ஆம் தரமாக பண்ண பார்க்குறாங்கம்மா, அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், எதுவும் தப்பு நடக்காமே, சூழ்ச்சி எதுவும் நடக்காமவே என் மாப்பிள்ளை மேலே தப்பான ஒரு பழியை போட்டு கல்யாணத்தை நடத்த பார்க்குறாங்க. அந்த கல்யாணத்தில் என் மாப்பிள்ளைக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எப்போவுமே என் மாப்பிள்ளை வந்து என் பொண்ணை தான் சுற்றி சுற்றி வருவார். அவங்க அத்தை ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி கல்யாணத்தை நடத்த பார்க்குறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் தான் நான் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே நம்ம செல்லப்பாண்டியோட ஒய்ஃபுமே அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம ஆறுமுகத்தோட அக்காவுக்குமே கண்ணில் கண் கலங்கிடுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கய்யா, நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்படும், அந்த அம்மன் வந்து துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் ஆறுமுகத்தோட அக்காவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஆறுமுகம் இருந்துட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க, அந்த செல்லப்பாண்டி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க மாப்பிள்ளைக்கு நடக்க கல்யாணத்தை அதாவது தடுத்து நிறுத்துகிற சக்தி எனக்கு இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அவங்க அக்கா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு எப்படி அவ்வளோ இது இருக்குது, நீ எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், அப்படி என்ன உனக்கு சக்தி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அக்கா கேட்க, அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு, அது வந்துக்கா நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, அந்த விஷயத்தினால்தான் நான் இப்போ இவ்வளோ பணத்தையும் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதே, உங்கள் ஆப்ரேஷனுக்கு ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து எடுத்துகிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அவங்க அக்கா வந்து என்னடா விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்டதுமே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருக்கா நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரிடா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு தாமரையை பற்றின மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்போது வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்தது, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தாமரைன்ற ஒருத்தி தான் போலீஸுக்கு கால் பண்ணி ராஜாங்க ஐயாவை ஜெயிலுக்கு அனுப்புனது. ஆனால் அந்த தப்பை எல்லாத்தையுமே இப்போ சொன்னாங்க பார்த்தியா செல்லப்பாண்டி ஐயா இருக்காங்கள்ல, அவங்க மேலே தப்பெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க, அதுக்கான தண்டனையும் அவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, ஃபோன் பண்ணது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி கிடையவே கிடையாது, தாமரை தான் போலீஸ் கால் பண்ணி ராஜாங்க ஐயாவை உள்ளே தள்ளுந்து அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே சொல்ல, இங்கே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒரு அதாவது தப்பே பண்ணாமல் தண்டனையாக அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியாடா, இந்த விஷயத்த சொல்லி அந்த கல்யாணத்தை தாமரைக்கும் அதான் செல்லப்பாண்டியாக்குறாங்களா அவங்க மாப்பிள்ளைக்கும் நடக்கிறக்க கல்யாணத்தை நீ நிறுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஆறுமுகம் இருந்துட்டு, ஐயோ அக்கா அப்படி இது பண்ணிட போகிறக்கா, அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது, ஏன்னா இந்த விஷயத்த வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தாமரையோட அம்மா சாவித்திரிக்கிட்ட நான் அம்மூட்டு பணமும் வாங்கிட்டு வந்தது, இந்த விஷயம் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுமே அம்மூட்டு பணத்தை நம்ம கையிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படிக்கா நம்ம விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், அப்படி சொன்னால் சாவித்திரி அம்மா நம்மளை சும்மா விடாதே, நிறைய பணம் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா இருந்துட்டு, இங்கே பாரு இப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, அந்த பணம் இல்லைனாலுமே பரவாயில்ல, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாவித்திரி அம்மா முகத்திலேயே வீசி எரிஞ்சிடு, நமக்கு அந்த கடவுள் இருக்குடா, இந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்யும், இப்படியெல்லாம் தப்பான வேலையை செஞ்சுனா அந்த கடவுள் நமக்கு தண்டனையை தாண்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு எடுத்து புரிய வச்சு ஆறுமுகம் ஆயாலவே நம்ம ஆறுமுகத்தோட அக்கா செல்லப்பாண்டிக்கிட்ட திரும்பவும் போயிட்டு உண்மையை சொல்கிறாங்க.
இப்படி தான் தாமரை தான் போலீஸ் கால் பண்ணுது, தமிழ்ச்செல்வி போலீஸ் கால் பண்ணல, தாமரையால் தான் ராஜாங்க ஐயா ஜெயிலுக்கு போனது அப்படின்ற விஷயத்த தெளிவாக இங்கே ஆறுமுகமும் அவங்க அக்காவும் செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. செல்லப்பாண்டிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, எப்படியாவது இதை வச்சு நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் செல்லப்பாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம ஆறுமுகத்தோட அக்கா கிட்ட, இங்கே பாருமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நீ சொன்னல, நீ அதை பற்றி கவலையே படாத, அதுக்கான செலவு எல்லாமே என் மவ தமிழ்ச்செல்வி பார்த்துப்பா, நீ அவள் வாழ்க்கையவே காப்பாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக உன்னுடைய ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்தோட அக்காவுக்குமே பயங்கர சந்தோஷம்தான், ஆறுமுகத்துக்குமே ஓரளவுக்கு சந்தோஷம்தான், ஒருத்தரோட வாழ்க்கையும் காப்பாற்றிருக்கோம், நம்ம அக்காவோட வாழ்க்கையும் உயிருமே காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம அதாவது செல்லப்பாண்டி வந்து இங்கே ஆறுமுகத்தோட அக்கா கிட்டே கேட்குறாங்க, மா என்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்கள் 2 பேரும் வந்து ராஜாங்காயா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும்பா, நானாக போயிட்டு சொன்னேன்னா அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு ஆதாரம் வேணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, அக்கா வேணாக்கா, நான் போனேன்னா அங்கெல்லாம் வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகத்தோட அக்கா இருந்துட்டு, இங்கே பாருடா, நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆறுமுகத்தை சமாளித்து ராஜாங்க வீட்டுக்கு நம்ம செல்லப்பாண்டி, ஆறுமுகத்தோட அக்கா 3 பேருமே போகிறாங்க. வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ரூமுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வீட்டில் இருக்கிறதில்ல. அங்கே சேதுவும் நம்ம கருப்பும் வெளியே உட்காண்ட்ருக்காங்க. அப்போது இங்கே ஆறுமுகம் திரும்ப வரதை பார்த்துட்டு இங்கே கருப்பும் நம்ம சேதுவும் வந்து, என்னம்மாம்மா இந்த ஆறுமுகம் பையன் கூட வந்துக்கிட்டு இருக்குங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே நம்ம செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக எங்கள் நம்ம செல்லப்பாண்டி வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது இருந்துட்டு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க, அப்படி என்ன விஷயம், அதுவும் கல்யாணத்தை நிறுத்துகிற விஷயம்னு சொல்கிறீங்க, எனக்குமே கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தோணுது, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ஆறுமுகத்தவே சொல்கிறாங்க. ஆறுமுகமும் தாமரை தான் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆதாரபூர்வமாக சொல்லிடுறாங்க. இங்கே சேதுவுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கள் கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, தமிழ்ச்செல்வி நைட்டு 12 மணிக்கு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கா, ஆனால் போலீஸ்க்கு கால் பண்ண நேரம் காலையில் யாரோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அது யார் பண்ணதுன்னு தான் தெரியல, அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோனை வாங்கி பண்ணது தாமரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகமுமே, ஆமாங்க ஐயா, என்கிட்ட இருந்தால் தாமரை போலீஸ் கால் பண்ணி சொன்னது, இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க, நான் அந்த பணத்தை தப்பான வழியில் செலவு பண்ணுறதுக்காக வாங்கலை, என் அக்காவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக தான் 10-15 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் ஐயா இந்த விஷயத்த சொல்லி நான் பணத்தை வாங்கிட்டு போனேன், அது மட்டும் இல்லாமல் நிறையலாம் இல்லை, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் நஞ்சம் வாங்கியிருக்கேன் இந்த விஷயத்த சொல்லி, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா, என் அக்காவுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு போலீஸுக்கு கால் பண்ணி ராஜாங்காயாவை ஜெயிலுக்கு அனுப்புனது எல்லாமே தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. இங்கே சேது இருந்துட்டு, இது போதும், இது ஒன்று போதும் மாமா, அப்போவே நினச்சேன் இந்த தாமரை தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, கல்யாண விஷயம் இந்த ஏதோ தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய தூக்கி போட்டாங்க பாரு, கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டேன், கேட்கல மயக்க மருந்து தான் இவங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரிம்மாம்மா, இந்த விஷயத்த உடனே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும், கல்யாணம் நடக்கிறதுக்காக சாவித்திரியாத்தையும் இந்த தாமரையும் பரபரப்பாக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு இருந்துட்டு, வா மாப்பிள்ளை உடனே போயிட்டு விஷயத்த ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராஜாங்கமும் வெளியே கட்சி மீட்டிங்க்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சேது வந்து ஆறுமுகத்தையும் அவங்க அக்காவையும் கூட்டிகிட்டு போயிட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது தமிழ்ச்செல்வி கால் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சேது இருந்துட்டு, அப்பா தமிழ்ச்செல்வி போலீஸுக்கு கால் பண்ணது உண்மைதான்ப்பா,
அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோனே வாங்க இல்லை. அதாவது அவங்க வீட்டில் இருக்க லேண்ட்லைன் ஃபோனில் தான் கால் பண்ணியிருக்கா. ஆனால் போலீஸ் வந்தது நைட்டு கிடையாது, நைட்டு 12 மணிக்கு தான் தமிழ்ச்செல்வி போலீஸ் கால் பண்ணியிருக்கா. ஆனால் காலையில் தான் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஆதாரபூர்வமாக கிடச்சிருச்சு. இந்த தாமரை தான் ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே எங்கள் ராஜாங்கம் பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது நம்ம ராஜாங்கம் என்ன முடிவெடுப்பாங்க, கல்யாணத்தை நிறுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு